எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 8th இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ் தாங்க பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா த நோஸ் ஜுவல். யார் எழுதுனாங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். த நோஸ் ஜுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுன ஒரு கதை தான் இந்த கதை. ஸோ இதில் மெயினான கேரக்டர்ஸ் யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமையா, அவரோட ஒய்ஃப் ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் மேல் ஸ்பேரோ, ஃபீமேல் ஸ்பேரோ. ஸோ பேர்ட்ஸுமே இதில் ஒரு கேரக்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலியை வச்சுனது தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்பாயின்றவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து யாருன்னா மீனாட்சி அம்மாள், அவங்களோட டாட்டர். இந்த குப்பாயி வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மாள் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களோட வீட்டில் வந்துட்டு சர்வெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வீட்டு வேலை பார்த்துட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த குப்பாயின்றவங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ராமையான்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேன் தான். ஸோ ஒரு டவுனில் வந்துட்டு அவரும் அவங்களோட ஒய்ஃபும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவருக்குன்னு ஒரு சொந்த வீடு, அந்த வீடு என்ன வீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு கட்டி அழகாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப ரிச்சும் கிடையாது, புவரும் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான். ஸோ அவர் என்ன தான் அப்படி மிடில் கிளாஸாக இருந்தாலுமே அவங்களோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதுல ரொம்பவே அழகாக பார்த்துக்கிறாரு. ஸோ அவங்களோட வீட்டு ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த கூரை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி வந்துட்டு அழகாக ஒரு கூடு கட்டி முட்டை போட்டு அடக்காத்துட்டு வந்துட்டுருக்கும். ஸோ இந்த சிட்டுக்குருவியில் வந்துட்டு அந்த மேல் ஸ்பேரோ இருக்கு இல்லையா, அந்த மேல் ஸ்பேரோக்கு வந்து எப்படின்னா எப்போயுமே நம்ம ராமையா வீட்டில் எட்டி பார்க்குறதுல ஒரு தனி ஆர்வம் அந்த மேல் ஸ்பேரோக்கு. ஸோ இப்போது நம்ம ராமையா வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் ஒரு சண்டை தான், ஒரு ஆர்கியூமெண்ட் எப்பயுமே போயிட்டு இருக்கும். ஸோ ராமையா ஒய்ஃப் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ராமையா வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளோட மேல் ஸ்பேரோ வந்து டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் அதை பற்றி வந்து நம்ம ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணோம். சரி அங்கே பாரு, அந்த ராமையா வீட்டில் வந்துட்டு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது, ராமையா ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க ராமையாவை. ஸோ இதை எப்படியாச்சும் நம்ம ராமையாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நீ என்ன நினைக்கிற, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கேட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஃபீமேல் ஸ்பேரோ வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, அது வந்துட்டு உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு வந்துட்டு என்ன, நம்ம கூடு கட்டியிருக்கோம், முட்டை போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு வந்து பேபிஸ் வந்துடுவாங்க, அவங்கள பார்த்துக்கணும், அதுதான் நம்ம வேலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடுக்கிட்ட வந்துட்டு பூனை எதுவும் வராமல் நம்ம பார்த்துக்கணும், அதுதான வேலை. அதை மட்டும் பார்த்துட்டு நீ அமைதி உன் வேலையை பார்த்துட்டு போவேன், அவன் ராமையா வீட்டு ஃபேமிலியில் தலையிடுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி ஃபீமேல் ஸ்பேரோவும் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட மேல் ஸ்பேரோ வந்துட்டு இரை தேடி போயிட்டு இருந்தப்போ ஒரு குப்பை கூலத்தில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரக்கல் வச்ச ஒரு மூக்குத்தி வந்து பார்க்கும். அது முன்னவும் என்ன பண்ணிடணும், நம்ம மேல் ஸ்பேரோ நம்ம ஃபீமேல் ஸ்பேரோ கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆர்வமாக அந்த மூக்குத்தி எடுத்துகிட்டு வேகமாக கூட்டை நோக்கி வரும். நம்ம ஃபீமேல் ஸ்பேரோவை பார்த்து இங்கே பாரு, உனக்காக நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன், இந்த மூக்குத்தி எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அதுக்கு ஃபீமேல் ஸ்பேரோ வந்து என்ன சொல்லிடும்னா, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து நமக்கு தேவை சாப்பாடு தான், நமக்கு குழந்தைங்களும் வந்துருச்சு, அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு சின்ன சின்ன பூச்சி வாம்ஸும் நமக்கு தேவைப்படுது, அதை விட்டுட்டு இதை கொண்டு வந்து வேணுமான்னு கேட்டால் நான் என்ன பண்ண போகிறேன் இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறோம் நம்ம ஃபீமேல் ஸ்பேரோ. ஸோ உடனே நம்ம மேல் ஸ்பேரோ என்ன பண்ணணும்னா அந்த நோஸ் ஜுவல்லை அப்படியே கீழே போட்டுரும். ஸோ அந்த கீழே போடுற அந்த ஜுவல் எங்கே போய் விழுகுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராமையா வீட்டுக்குள்ளே போயிட்டு விழுகும். ஸோ வீட்டுக்குள்ளே போய் விழுந்த நோஸ் ஜுவல்லை நம்ம ராமையா ஒய்ஃப் இல்லையா, அவங்க எடுத்து என்னடா இது ஏதோ தங்கம் ப்ளஸ் வைரம் சேர்ந்தது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து அவங்க மூக்கில் போட்டுட்டு அழகு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த நேரம்னு பார்த்து நம்ம ராமையா உள்ளே என்ட்ரு ஆவாங்க. நம்ம ராமையா என்ன பார்ப்பார்னா அந்த நோஸ் ஜுவல்லை பார்த்துட்டு நம்ம ராமையா ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்பாங்க, அது யாருதுன்னே தெரியல, நீ பாட்டில் எடுத்து மாட்டிகிட்ருக்க, ஸோ இதுக்குரியவங்க யாராச்சும் வந்து பார்த்து ஏதாச்சும் கேட்டாங்க நீ என்னன்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட போய், நீ தான் திருடிட்டு வந்தான்னு நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ அது நமக்கு வேணாம் வந்துட்டு இதை உடனே நம்ம கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துடலாம், நமக்கு இது தேவையே இல்லை, நமக்கு தான் கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி ராமையா சொல்லுவார். பட் ஆனால் நம்ம ராமையா ஒய்ஃப் வந்துட்டு அதுக்கு மறுத்துருவாங்க. இது நீங்களும் வாங்கி தர மாட்டீங்க, தானாக கிடச்சதையும் நீங்கள் விட மாட்டீங்க, நான் தான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அவங்களையும்
அந்த நோஸ் ஜுவலை போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமையா வீட்டு பக்கத்தில் தான் மீனாட்சி அம்மாள் வீடு இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு கலவரம், ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடா இது ஏதோ பிரச்சனை போல் இருக்கேன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அங்கே மீனாட்சி அம்மாள் டாட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த நோஸ் ஜுவலை தொலைச்சிட்ருப்பாங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு விசாரணை தான் அங்கே போயிட்டுருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி, அதாவது மீனாட்சி அம்மாளோட ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் அந்த நோஸ் ஜுவலை கண்டுபிடிக்கணுன்றதுல மீனாட்சி அம்மாள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சதில் ரொம்ப பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்களும் அவங்க பொண்ணும் பிளான் பண்ணி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ தேடியும் கிடச்சிருக்காது அந்த நோஸ் ஜுவல். ஸோ அதுக்கப்புறம் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வரும். ஸோ அந்த பேச்சு வரவுமே இங்கே ராமையா வீட்டில் என்ன ஆகும்னா பயம் வந்துடும். ஏன்னா இப்போ அந்த நோஸ் ஜுவல் எங்கே இருக்குது, நம்ம ராமையா வீட்டில், கரெக்டாக. ஸோ உடனே நம்மளோட ராமையா ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோஸ் ஜுவலை கொண்டு போயிட்டு திரும்ப மீனாட்சி அம்மாள் வீட்லேயும் கொடுக்க முடியாது. சப்போஸ் கொடுத்துருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம் போல். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டப்புன்னு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஒழிச்சு வச்சுட்ருப்பாங்க. ஸோ ஏன்னா யாரும் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் மீனாட்சி அம்மாள் வீட்டில் மீனாட்சி அம்மாளோட ஹஸ்பண்டும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் குப்பாயி வீட்டில் வந்து சோதனை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து போகிற ஒரே வெளியாள் யாருன்னு நம்ம குப்பாயி மட்டும்தான். மேபி அவள் தான் எடுத்து வச்சிட்ருப்பா. ஸோ அவள் வீட்டில் வந்து சோதனை போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம குப்பாயி மேலே தான் டவுட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் குப்பாயி வீட்டில் போய் பார்த்தா குப்பாயி வீட்டில் அந்த நோஸ் ஜுவல் இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ராமையாவுக்கும் ராமையா ஒய்ஃப்க்கும் பயத்துலேயே ஒரு 5 நடுங்கி போய் இருப்பாங்க. அந்த பயத்துலேயே நம்ம ராமையா ஒய்ஃபுக்கு ரொம்ப ஃபீவரும் வந்துடும். ஸோ அந்த ஃபீவரில் படுக்கை ஆகிடுவாங்க. ஸோ அந்த போலீஸ்லாம் என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னா வீட்டில், அதாவது ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் அந்த மீனாட்சி அம்மாள் வீடு சுற்றி இருக்கிற வீட்டிலலாம் சோதனை போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே ராமையா ஒய்ஃபுக்கு ஒரு சிவியரான ஒரு ஃபீவர் வந்து படுக்கை ஆகிட்டாங்க பயத்துலேயும். ஸோ அவங்க ஆல்ரெடி ஃபீவராக இருக்கிறதுனால போலீஸ் வந்துட்டு ராமையா வீட்டை மட்டும் சோதனை போட மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் போய்ட்டு சோதனை போட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ரூஃப் மேலே இருந்த நம்ம மேல் ஸ்பேரோவும் ஃபீமேல் ஸ்பேரோவும் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ அந்த 2 ஸ்பேரும் டிஸ்கஸ் பண்ணுதுங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோட்ட வந்து கேட்கும், இங்கே பார்த்தியா கடைசியில் அந்த நோஸ் ஜுவல் வந்துட்டு நம்ம ராமையா ஒய்ஃப்ட்ட தான் இருக்குது. பட் ஆனால் அதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு, அதாவது அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ கடைசியில் வந்து போலீஸ் இப்போ எல்லா இடத்துலையும் தேடுது. அந்த பயத்தில் இந்த அம்மாவுக்கு ஃபீவரே வந்துருச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீமேல் ஸ்பேர்ட்டையும் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஃபீமேல் ஸ்பேரோ வந்துட்டு அழகாக ஒன்று சொல்லியிருக்கோம், இது வந்துட்டு அவங்களுக்கு தேவை தான். ஏன்னா இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அந்த க்ரீடினஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால தான் அவங்க இவ்வளோத்தையும் அனுபவிச்சிட்ருக்காங்க. இது அவங்களுக்கு தேவை தான். ஸோ க்ரீடினஸ்னால தான் இவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீமேல் ஸ்பேரோவும் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கோம். அதை கேட்ட நம்மளோட மேல் ஸ்பேரோவும் கரெக்டு தான், அவங்களோட அந்த க்ரீடினஸ் தான் ரீசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா ராமையாவும் ராமையாவோட ஒய்ஃபும் அதாவது மிச்சம் இருக்கிற வாழ்க்கை, அதாவது அடுத்த கொஞ்ச நாள் வந்துட்டு எப்படி போகும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம பிடிபட்டுருவோமோ அப்படின்ற பயத்திலேயே தான் அவங்களோட வாழ்நாட்களை வந்து கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நோஸ் ஜுவல், அந்த டைமண்ட் நோஸ் ஜுவல் என்னமோ அவங்கக்கிட்ட தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபியர் ஆஃப் கெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட், அது வந்துட்டு எவர் லாஸ்டிங். அதாவது வாழ்க்கை முழுக்க அந்த ஃபியர்லேயே அவங்க இருக்காங்க. மேபி அந்த நோஸ் ஜுவல் வந்துட்டு இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு அவங்க தூக்கி கூட போட்டுடலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே அந்த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வந்துட்டு அவங்களுக்கு எவர் லாஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு இந்த ராமையா மெயினாக ராமையா ஒய்ஃப் மாதிரி க்ரீடியாக இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தவங்க திங்ஸ்ன்னு தெரிஞ்சது, அது நம்மளோடது இல்லை, அடுத்தவங்களோட திங்ஸ்னால் நம்ம வந்துட்டு ஒன்று உரியவங்களை கண்டுபிடிச்சி கொடுக்க பார்க்கணும். அப்படி இல்லையா போலீஸில் கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட தீம். எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.